வார்த்தையை கேட்கும்படியாக தேவன் அனுகிரகம் செய்திருக்கிறார். இந்த ஆண்டுல நம்ம நினைச்சிட்டு இருப்போம் எப்படியா இருக்குமோ, இந்த ஆண்டு எப்படியா இருக்குமோ சொல்லி நம்மளுடைய ஆவி என்ன பண்ணிட்டு இருக்கு, கலங்கி கொண்டு இருக்குது. இந்த ஆண்டை குறித்து ஒவ்வொரு ஆண்டும் அப்படிதான் பிறக்கும் போது இந்த ஆண்டு எப்படி இருக்குமோன்னு சொல்லி நம்ம கலங்கி போய் கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஆவி எப்படிப்பட்டதா இருக்கிறது, நம்மளுடைய ஆவி கலங்கி போய் இருக்கிறது, நம்மளுடைய ஆவி கலங்கி போய் இருக்கிறதா, சமாதானமா இருக்கிறதா என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து பேசலாம். அப்படின்னா, நம்மளுடைய ஆவி எப்படி இருக்கிறது, கலங்கி போய் இருக்கிறதா, சமாதானமா இருக்கிறதா? நம்மளுடைய ஆவியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஆவி எப்படிப்பட்டதா இருக்கிறது? தானியேல் 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். நேபுகாத்நேச்சார் ராஜ்யம் பாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களே கண்டான். யாரு? நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அந்த சொப்பனம் எப்படி இருந்துச்சா? அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அவனுடைய ஆவி எப்படி இருந்துச்சான்? கலங்கிருச்சான். சொப்பனம் கண்டவன சில வேளையில நம்ம அப்படிதான் ஒரு சொப்பனம் கண்டோம்னா எப்படி இருக்கும்? நம்முடைய ஆவி அப்படி கலங்கி போய் திகிலோட நடுக்கத்தோட, ஐயோ இந்த சொப்பனம் என்னமா நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம அங்கலாய்த்து கொண்டு இருப்போம். அப்படிதான் நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்தை கண்டவுடன் அவருடைய ஆவி கலங்கிற்று. அவருடைய ஆவி கலங்கி நித்திரை கலைந்தது, தூக்கம் கலைந்தது. உடனே பாருங்க, ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டாக, நான் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லும் பொருட்டாக யார கூப்பிடுறாரு பாருங்க. சாஸ்திரிகளை கூப்பிடுகிறார், ஜோசியரை கூப்பிடுகிறார், சூனியக்காரரை கூப்பிடுகிறார், கல்தேயரை கூப்பிடுகிறார். ராஜ சமூகத்துல வந்து நிக்கிறாங்க. அத்தனை பேர்த்தையும் கூப்பிடுறார். எனக்கு ஒரு கலக்கம் உண்டாயிற்று, எனக்கு ஒரு நடுக்கம் உண்டாயிற்று. இதுக்கு என்ன சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. என் சொப்பனம் எப்படியாப்பட்டது, நான் என்ன சொப்பனம் பார்த்தேன்? இப்ப பொதுவா நம்ம எல்லாம் சொல்றது என்ன சொல்லுவோம்? சொப்பனத்தை சொன்னா அர்த்தம் சொல்லுவோம். ஆனா நேபுகாத்நேச்சார் என்ன சொல்லுகிறார் பாருங்க. ராஜா அவர்களை நோக்கி, இந்த ராஜாலாம் கேட்குறாங்க, ராஜ சமூகத்தில் வந்து நின்னவங்களாம் யாராரு? சாஸ்திரிகள், சோசியர், சூனியக்காரர், கல்தேயர் எல்லாம் வந்து ராஜ சமூகத்தில் நிற்கிறாங்க. நின்னோன்னு அவங்க கேட்குறாங்க. ராஜா அவர்களை நோக்கி ராஜா சொல்றாரு, நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, இவர்களை நோக்கி, ஒரு சொப்பனத்தை கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி போயிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆவியில கலங்கி போயிருக்கிறோமா? நடுக்கத்தோடு இருக்கிறோமா? இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும்? இந்த ஆண்டுல ஆசீர்வாதமா இருக்குமா? பண்ணி கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டே. அப்ப வாக்கு பண்ணி கொடுத்தவர் நம்மளை கலங்க வைத்துருவாரா? அப்படிதான் பாருங்க. போன வாரத்துல எங்க குடும்பத்துல இந்த மாதத்துல 2 விதமான காரியங்கள் நடந்தது. ஒண்ணு, என்னுடைய பையன் ஆலன் பால் ஸ்கூல்ல என்ன பண்ணான், அந்த படியில நின்றுட்டு இருக்கும்போது 2 பேரும் உட்டியாந்து என்ன பண்ணிட்டாங்க, கன்னத்திலே அப்படியே தெரியாம என்ன பண்ணிட்டாங்க, முழங்கையை வச்சு குத்திட்டாங்க. குத்தினோன்னே ஆலன் பால் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான். விழுந்தோன்னே சும்மா சாதாரண காயம்
அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒரு பஞ்சை வச்சு அமுத்தி படுக்க வச்சுட்டாங்க. என் மகன் வீட்டுக்கு வரும்போதுதான் எங்களுக்கு தெரியுது சட்டை எல்லாம் ரத்தக்கரை. உடனே நாங்க கேட்குறோம், என்னப்பா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இது மாதிரி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொன்னோன்னே வாயை திறந்து பார்த்தா அப்படியே ஒரு இஞ்சி நீளத்துக்கு அப்படியே வாய் கிழிந்து இருக்குது உள்ளுக்க. அப்படியே அந்த மேத்தோல் அப்படியே தெரியுது உள்ளுக்க, உள் வழியா பார்க்கும் போது தெரியுது. உடனே நாங்க ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறோம். போனோன்னா டாக்டர் பார்த்தோன்னா சொல்றாரு, என்ன சொல்றாரு, தையல் போடணும், அப்பதான் அந்த புண்ணு ஆறும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னோன்னு எங்களுடைய ஆவி கலங்கிட்டு, ஆண்டவரே இந்த ஆண்டு வாக்கு பண்ணி கொடுத்தீங்களே, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, இப்படி பையனுக்கு ஆயிடுச்சே அப்படி சொல்லி எங்களுடைய ஆவி கலங்கிட்டு. ஆனாலும் தேவன் அதிக சேதம் இல்லாதபடிக்கு தேவன் நீங்க பாதுகாத்தீங்களே ஆண்டவரே, கீழே விழுந்து கை கால் உடையாம இந்த சிறிய காயத்தோடு தேவன் என்னுடைய பிள்ளையை பாதுகாத்தீங்களே ஆண்டவரே, அதற்காக நன்றி அப்படி சொல்லி நாங்க என்ன பண்ணோம், தையல் போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டா ஒரு வாரம் அளவு சாப்பிட முடியல, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டான். அதை பார்க்கும் பொழுது எங்களுடைய ஆவி கலங்கி போய் நின்னது. எங்களுடைய ஆவி அப்படி கலங்கி போய் நின்னது. ஆண்டவரே இந்த ஆண்டு பிறந்த உடனே இப்படிப்பட்ட சூழ்நிலையா அப்படி சொல்லி எங்க ஆவி கலங்கிருச்சு. உடனே தையெல்லாம் பிரித்து புண்ணு ஆறி ரெக்கவர் ஆகி வந்து கொண்டு இருந்தான். போன வாரத்தில் திரும்பவும் ஒரு காரியம் நடந்துருச்சு. என் பையனும் எங்க அண்ணனும் டூ வீலர்ல போகும்போது டூ வீலர் சறுக்கி விட்டு கீழே விழுந்து எங்க அண்ணனுக்கு கை காலு எல்லா இடத்துலயும் சிராய்ப்பு, பெருவிரல்ல சதை அப்படியே பேந்துருச்சு. ஆளனுக்கு காலில் வண்டி விழுந்துருச்சு. அப்போ ஒரு கலக்கம், ஆவியில ஒரு கலக்கம். ஆனாலும் பெரிய சேதம் வராதபடிக்கு இந்த மாதத்துல 2 முறை தேவன் எங்கள் குடும்பத்துல ஒரு பெரிய இழப்புல இருந்து எங்களை பாதுகாத்தார். அதனாலதான் ஆண்டவர் இந்த ஆண்டுல சொல்லி இருக்கிறார், நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். இப்படிலாம் நடக்க போகுது மகளே, நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். நீ என்ன பண்ண, என்னுடைய சமூகத்துல உன் விண்ணப்பத்தை வையி, உன் வேண்டுதலை வையி, அதையெல்லாம் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணி கொடுத்தா. அந்த வாக்கு தத்துவத்தின் பிரகாரம் இந்த மாதத்துல தேவன் எங்கள் குடும்பத்துல ரெண்டு பெரிய விபத்திலிருந்து தேவன் எங்களை பாதுகாத்தா. அப்படிதான் பாருங்க, இந்த நேபுகாத்து நேச்சாருக்கு ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிற்று. ஆவியில ஒரு கலக்கம், நித்திரை கலைந்தது, தூக்கம் கலைந்தது. அப்படிதான் நம்ம தூக்கத்தை இழந்து நித்திரையை இழந்து ஆவியில கலங்கி போய் நிற்கிறோம். இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்லி. இந்த ஆண்டு பிறந்த உடனே பாருங்க, அமெரிக்காவில் பயங்கரமான காட்டுத்தீ, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல 10 நாள் ஆயிடுச்சு, அணைக்க முடியல. வல்லரசு நாடு, அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த காட்டு தீய அணைக்க முடியல. எப்படி அணைப்பது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆவி கலங்கிருச்சு. அதிகாரிகளுக்கு, இராணுவப்படை வீரர்களுக்கு எல்லாத்துக்கும் ஆவி கலங்கி போய் நிற்கிறார்கள். இந்த ஆண்டு ஒரு பெரிய அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது இந்த புதிய ஆண்டு. அப்படிதான்
நேபுகாத் நேச்சாருக்கும் ஆவி கலங்கிற்று. உடனே நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? என்னுடைய ஆவி கலங்கி இருக்கிறது. நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி போய் இருக்கிறது. எப்படியா? நானும் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். அந்த சொப்பனத்தை நான் அறிய வேண்டும். அந்த சொப்பனத்தை நான் அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது. அப்படி சொன்னோன்னு எல்லாரும் சொல்றாங்க, இந்த சாஸ்திரிகள், சோசியர், சூனியக்காரர்கள், கல்தேயர்கள் எல்லாரும் சொல்றாங்க, ராஜாவை நோக்கி சொல்றாங்க, ராஜாவே நீர் வாழ்க, ராஜாவே நீர் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாசையிலே சொன்னார்கள். சொப்பனத்துக்கு சொல்லுங்க, சொப்பனத்தை சொல்லுங்க ராஜா, நாங்க உங்களுக்கு அர்த்தம் சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ராஜா சொல்றாரு, என்ன சொல்றாரு? ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக சொல்றாரு, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள். உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும். ராஜா சொல்றார், சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களாகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கணத்தையும் பெறுவீர்கள். ஆகியால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றார். இது பாருங்களேன், எங்கேயாவது நடக்குமா? அது சொப்பனத்தை நம்ம சொன்னா என்ன பண்ணலாம்? அர்த்தத்தை சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் அப்படிதான், சொப்பனத்தை சொன்னா அர்த்தத்தை சொல்லுவாங்க. இந்த நேபுகாத் நேச்சாரு, நீ சொப்பனத்தையும் சொல்லணும், நீயே அத அர்த்தத்தையும் நீ சொல்லணும். சொல்லலன்னா உன் வீடு எருக்களங்களாக்கப்படும், துண்டித்து போடப்படுவீர்கள், உங்களை நான் அழிச்சிருவேன் அப்படி சொல்றார். அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு வெகுமதிகளையும் பரிசுகளையும் கணத்தையும் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றார். அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். அதற்கு ராஜா சொல்றாரு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் கால தாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரியும். நீங்க என்னைய ஏமாத்த பார்க்குறீங்க, கால தாமதம் பண்ண பார்க்குறீங்க, நாளை ஓட்ட பார்க்குறீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள். ஏன்னா நேபுகாத் நேச்சாருடைய ஆவி கலங்கிற்று. உங்களுடைய ஆவி கலங்கி போயிருக்குதா? உங்களோட ஆவி கலங்கி போயிருக்குதா? தூக்கம் கலைஞ்சு போயிருக்கீங்களா? ஐயோ, இந்த சூழ்நிலைகள் எப்படி மாறும்? என்னுடைய வாழ்க்கையில இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எப்படி மாறும்? நான் கடன் பிரச்சனையில சிக்கி இருக்கிறேனே, இந்த சூழ்நிலைகள் எப்படி மாறும்? வியாதியில் இருக்கிறேனே, இந்த சூழ்நிலைகள் எப்படி மாறும்? குடும்பம் கட்டப்படாம இருக்குதே, இந்த சூழ்நிலைகள் எப்படி மாறும்?
குடும்பத்துல இன்னும் திருமணம் ஆகாம இருக்குதே பிள்ளைகளுக்கு, இது எப்படி மாறும்? வீடு கட்ட முடியாம இருக்குதே, இந்த சூழ்நிலைகள் எப்படி மாறும் என்று நீங்க கலங்கி போய் இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. தேவன் கலங்கின அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்வேன். நீங்க சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் உண்மையான சொப்பனத்துக்கு அர்த்தம் அப்படின்னு நான் அறிந்து கொள்வேன். அப்படி சொன்ன உடனே எல்லாம் சொல்றாங்க, ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார். இந்த பட்டணத்துல, இந்த தேசத்துல நீங்க கேட்கிற காரியத்தை சொல்லுவதற்கு ஒருவரும் இல்லை. ஒருவராலையும் நீங்க கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல முடியாது. இதன் நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். நேபுகாத்நேச்சாருக்கு கோபம் வந்துருச்சு. அத்தனை ஞானிகளையும் ஜோசியரையும் கல்தையரையும் கொன்று போடுங்கள் என்று கட்டளையிட்டான். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். இங்கேதான் நேபுகாத்நேச்சாருக்கு தானியேல் மூலியமாக ஒரு தெளிவு கிடைக்க போகிறது. அப்ப நம்மளுடைய ஆவி என்னதான் கலங்கி போய் இருந்தாலும், என்னதான் துக்கப்பட்டு இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. உடனே தானியேல் கேட்கிறான், இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததுக்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகினிடத்தில் கேட்டான். ஆரியோனிடத்தில் போய் கேட்கிறான், எதனால இந்த காரியம் எப்படி சம்பவித்தது, ராஜாவின் இடத்திலிருந்து இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று கேட்டான். தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். தானியேலோ தேவனிடத்தில் விண்ணப்பத்தை வைத்தான். தானியேல் ராஜாவினிடத்தில் தானியேல் போறான், ராஜாவின் இடத்துக்கு போறான். போய் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். எனக்கு நீங்க தவணை கொடுங்க, உங்க சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் நான் சொல்லுகிறேன் என்று விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆவி கலங்கி போய் இருந்துச்சு அப்படின்னா பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். நம்ம உடனே மனிதனை நோக்கி ஓடுகிறோம். இவன்ட்ட போனா இந்த உதவி செஞ்சிருவான், இவன்ட்ட போனா அந்த உதவி செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்மளுடைய ஆவி
கலங்கி போய் இருக்கிற வேளையில நம்ம என்ன பண்ணணும்? தேவனை நோக்கி முறையிட்டு என்ன பண்ணணும்? விண்ணப்பம் பண்ணணும். உடனே பாருங்க, விண்ணப்பம் பண்ண கூடுறாங்க. அப்ப தேவ பிள்ளைகள் ஒரு கூட்டமாக என்ன பண்ணணும்? கூடணும். எப்படி கூடணுமா? யாரா இருக்கும்னான்னு பாருங்க. அனனியா, மிசாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும், நல்ல ஒரு நண்பன் இருக்கணும். நம்மளுடைய ரகசியங்களை வெளியில சொல்லாத நண்பனாய் இருக்கணும். எல்லாரிடத்திலையும் போய் என்ன பண்ண முடியாது? நம்மளுடைய காரியங்களை, குடும்பத்து காரியங்களை ஷேர் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நல்ல ஒரு நண்பரை ஏற்படுத்தி கொள்ளணும். அது மனைவியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், இல்ல நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், மகனா இருக்கலாம். ஆனா என்ன பண்ணணும்? நல்ல ஒரு ஃப்ரெண்டை ஏற்படுத்தி கொள்ளணும். அப்படிதான் இந்த தானியேல் அனனியா, மிசாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ரா காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை சோத்தரித்தான். அப்ப பாருங்க, காரியங்கள் மறைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இவர்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிற வேளையில அந்த மறைபொருள் வெளியரங்கமாக்கப்பட்டது. தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. தானியேலுக்கும் அவருடைய ஃப்ரெண்டுகளுக்கும் இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. நம்மளை குறித்து அநேக காரியங்கள் தெரியாம இருக்குதா? நம்ம குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கிற வேளையில என்ன பண்ணுவார்? தேவன் நம்மளுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் யாரா? அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். எப்படியாப்பட்டவரா? காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைப்பொருளும் ஆனதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். வெளிச்சம் உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரிடத்துல நம்ம கேட்கும் பொழுதுதான் காரியங்கள் வெளிப்படுத்தப்படும். காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படும். இருளான காரியங்கள், மறைபொருளான காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப நம்ம மனிதனை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சொப்பனை வந்துருச்சா உடனே ஒரு மனிதனை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தேவ சமூகத்துல உண்மையும் உத்தவமாய் நம்ம இருந்தோம் அப்படின்னா தேவன் என்ன பண்ணுவார்? காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன் என்றார். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு என்ன பண்ணுனீங்க? நீங்க வெளிப்படுத்தினீங்க. அதனால நாங்க என்ன பண்றோம்? உங்களை புகழ்கிறோம். பின்பு தானியேல் பாபிலோனில் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட
ஆரியோக்கியனிடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதையும், என்னை ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். அப்ப பாருங்க, காரியங்களை அறிவிக்க தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவரிடத்துல மறைபொருள் ஒன்றும் இல்லை, இருளான காரியங்கள் ஒன்றும் இல்லை, எல்லாம் வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது. அவருடைய சமூகத்துல நம்ம முழங்கால் படியிட்டு நம்ம காரியங்களை கேட்கிற வேளையில தேவன் காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மளுடைய ஆவி கலங்கி போய் இருக்கிறதா? சொப்பனங்களை குறித்து நம்ம கலங்கி போயிருக்கிறோமா? குடும்பத்தை குறித்து கலங்கி போயிருக்கிறோமா? பிள்ளைகளை குறித்து கலங்கி போயிருக்கிறோமா? தேவன் சொல்லுகிறார், நீ கலங்காதீங்க, உங்க ஆவி கலங்க கூடாது. என்னிடத்துல விண்ணப்பம் வைங்க. என் சமூகத்தில் செய்த எல்லா விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் நான் கேட்டேன். உடனே பாருங்க, காரியங்களை போய் அவர் சொல்றார், தானியேல் சொல்றாரு, தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதி உத்தரமாக ராஜா கேட்கிற மறைப்பொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறிச்சொல்கிறவர்களாலும் கூடாது. அவங்களாலாம் முடியாது ராஜா. மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உமக்கு கடைசி நாட்கள்ல நடக்க போற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், அப்படி சொல்லிட்டே வராரு. அவருடைய காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். 30வது வசனம் பாருங்க, தானியேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனாலே அல்ல. இந்த காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு அதிக ஞானம் இருக்கிறதுனால அல்ல. அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும், உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீ அறியவும் இந்த மறைப்பொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. எப்படியா? உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனாலே அல்ல. எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு திறமை இருக்கு, எனக்கு படிப்பு இருக்கு, எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால அல்ல. அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும், உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும். எப்படியா? ராஜாவினுடைய இருதயத்தின் நினைவுகளை அவன் அறியவும், யார்? நேபுகாத் நேச்சார் அறியவும் இந்த மறைப்பொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. சொல்லிட்டு தானியேல் சொல்றாரு. அப்படியே காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். 48வது வசனம் பாருங்க. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி, அதாவது இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி முடிச்ச பின்பு என்ன நடக்குது? 46வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம்.
அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி. எப்படியா? ஒரு ராஜா ஒரு சாதாரண மனிதனை, தேவனை தேடுகிற மனிதனை முகங்குப்புற விழுந்து வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். அப்ப நம்ம நினைக்கலாம், நான் இப்படியே தான் இருப்பேனாங்க, நான் தாழ்த்தப்பட்ட நிலைமையில தான் இருப்பேனா, வறுமையில தான் இருப்பேனா, என்னைய எல்லாரும் குற்றச்சாட்டிக்கிட்டே தான் இருப்பாங்களா? அப்படி இல்லை. ஒரு நேரம் வரும், ஒரு நேரத்தை தேவன் நமக்கென்று வைத்து இருக்கிறார். அந்த நேரத்தில் தேவன் தம்முடைய தலையை உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதற்காக நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். காத்திருந்தாதான் என்ன பண்ண முடியும்? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவங்க நம்மளை கனம் பண்ணணும்னு நினைக்கிறோமா? நம்மளை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறோமா? என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். அந்த மேன்மைக்காக நம்ம காத்திருக்கிற வேலையில மேன்மை தானாய் தேடி வரும். நம்ம போய் நீங்க என்னைய கனப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி யாரிடத்திலும் சொல்ல தேவையில்லை, அது தானாய் வரும். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவன் தேவர்களுக்கு தேவனும். எப்படி அந்த நேபுகாத் நேச்சர் சொல்றார்? எப்படியா? நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனை தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். ஒரு ராஜா ஒரு சாதாரண மனிதனுடைய தெய்வத்தை எப்படி சொல்லுகிறார்? மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன். நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன். நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், இந்த பைபிள் உள்ள வசனம் நமக்கு தெரியலையே, இதில் உள்ள ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தப்படலையே, யார்கிட்ட நம்ம போய் கேட்போம் அப்படி சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன், நம்மளை குறித்தான காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவன், நம்முடைய குடும்பத்தை குறித்தான காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவன். ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். ராஜாக்களுக்கு ஆண்டவராய் இருக்கிறார். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி. எப்படி ஒரு மனுஷன் உயர்த்தப்படுறான் பாருங்க. ஒரு சாதாரண மனிதனா இருந்த தானியேல் உயர்த்தப்படுகிறான். அப்ப நம்ம சாதாரண நிலைமையில இருக்கிறோமா? எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோமா? எல்லாராலும் தூசிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே பயப்படாத, என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் நான் கேட்டேன். எப்படியா? அவர் சமூகத்தில் செய்த எல்லா விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் நான் கேட்டேன். அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். எப்படியா? எல்லா ஞானிகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டான், அதிகாரிகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டான். நம்ம தாழ்த்தப்பட்ட நிலைமையில இருக்கலாம், நமக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு கார் இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், நம்ம ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த
இந்த நாட்கள்ல தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தை எல்லாம் நான் கேட்டேன், உன் ஆவி கலங்கி போய் இருக்கிறது, நீ கலங்கின நிலைமையில இருக்கிறாயா, நீ எனக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, தேவன் சொல்லுகிறார், நீ எதை குறித்தும் பயப்படாதே, உன்னுடைய ஆவி கலங்காமல் இருப்பதாக. தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேசாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். எப்படியா? தானியேல் மாத்திரம் உயர்த்தப்படல, தானியேலுடைய நண்பர்களும் உயர்த்தப்பட்டார்கள். எல்லாரையும் விசாரிக்கும்படி தலைவனாக வைத்தார்கள். சாத்ராக்கையும் மேசாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். தானியேல் எப்படி இருந்தான்? ராஜாவினுடைய கொலு மண்டபத்தில் இருந்தான். இந்த நாட்கள்ல புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறோம். நம்மளுடைய ஆவி கலங்கி போய் இருக்கிறது. அநேகர் இந்த மாதத்துல கலங்கன மாதமாய் இருக்கிறது. எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட், எங்க பார்த்தாலும் உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலை, எல்லாரும் கலங்கி போய் இருக்கிறார்கள். இதை பார்க்கிற நீங்க கலங்கி போய் இருக்கீங்களா? கலங்காதீங்க, தேவன் உங்களோட தான் இருக்கிறார். தேவன் உங்களோட தான் இருக்கிறார். உங்க ஆவி கலங்கி போய் இருக்கிறதா? நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தேவன் உங்களுடைய தலையை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தலையை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க தாழ்த்தப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் தேவன் உங்களை ராஜாக்களுடைய மத்தியில் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்க தெருவுக்கு உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்க பட்டணத்துல உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த மாவட்டத்துல உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எதை குறிச்சு கலங்காதீங்க, பயப்படாதீங்க. அப்படியே கண்களை மூடி அப்படியே தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். தேவனே, ஒரு விஷயம் மனமிறங்குங்கப்பா, ஒரு விஷயம் மனமிறங்குங்க, இறக்க பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா, என் சமூகத்தில் செய்த எல்லா விண்ணப்பத்தையும் எல்லா வேண்டுதலையும் கேட்டேன்னு சொல்லி வாக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த ஆண்டுல அந்த வாக்கு தத்தங்கள் அப்பா எங்களோட வாழ்க்கையில நிறைவேறட்டும், எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஆமாப்பா, எங்களோட ஆவி கலங்கி போய் இருக்கிறது, எங்களுடைய சரீரம் பலகீனமா இருக்கிறது. ஆமாப்பா, நாங்கள் எழும்ப முடியாம இருக்கிறோம். அநேகர் பலவீனப்பட்ட சூழ்நிலையில இருக்காங்க. இந்த சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா, இந்த சூழ்நிலையை மாற்றுங்க. எங்க ஆவி கலங்கி போய் இருக்கக்கூடாது, பலனற்று போய் இருக்கணும், பலனற்று இருக்கணும், திடகார்த்தமாக இருக்கணும், உற்சாகத்துடன் இருக்கணும், சமாதானத்துடன் இருக்கணும். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயம் பலப்படட்டும், பலப்படட்டும் ஆண்டவரே. ஆவி தெளிந்த ஆவியா இருக்கட்டும். ஆவி கலங்கி போய் இருக்கக்கூடாது, ஆவி கலங்கி போய் இருக்கக்கூடாது ஆண்டவரே. கலங்கின ஆவியா இருக்கக்கூடாது. இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். தேவன் எங்களை ஆசீர்வதிங்க. அந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இவர்களுடைய ஆவி கலங்காதிருப்பதாக, இவருடைய ஆவி கலங்காதிருப்பதாக, இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிங்க.
பாவனுடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.